Hi, good evening to one and all. இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் வந்து இன்னொரு பேராகவும் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராசஸ் இருக்குது. P0, P1, P2, P3 அப்படின்னு 4 ப்ராசஸ் இருக்குது. அதோட அரைவல் டைம் அண்ட் பர்ஸ்ட் டைமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட அரைவல் டைம் அண்ட் பர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ P0 வந்து 0th டைமில் என்ட்ரு ஆயிருக்கு. P1 1, P2 2, P3 3. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0th டைம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 0th டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பா அப்படின்னா P0 வந்திருக்காங்க. ஸோ P0 வந்து என்ன பண்ணுவாங்க 0th டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, P0 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல P0 எக்ஸிக்யூட் ஆயிருப்பாங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஜாப் அடுத்தது எப்போ வருது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வர வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ இது ஆக்சுவல் அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 5. இப்போ 1 செகண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறதுனால அதோட பேலன்ஸ் பர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்னா 4 இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த 1 செகண்ட்ல வேற ஏதாவது ஜாப் வந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்கு, என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 என்ட்ரு ஆயிருக்கு. அதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஓகே, இப்போ என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா P0ஓட பேலன்ஸ் இருக்குல்ல, அது அந்த 4 இல்லையா, அந்த 4 இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா P0 வந்து 4 பேலன்ஸ் இருக்கு, P2 ஓடது பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ P2 இஸ் லெஸ்ஸர் தென் P1, P0. அதனால இப்போ என்ன ஆகும்னா ப்ரிமிட்டிவ் ஆயிடும். இந்த P2 started to execute, P1 started to execute. ஓகே, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ P1 என்ன பண்ணும் அப்படின்னாக்கா சர்வீஸ் கெட் பண்ணி P1 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு P1 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், P1 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா கரெக்டாக இந்த செகண்ட் டைம் வரும்போது என்ன ஆகும்னா செகண்ட் டைம் வரப்போ என்ன ஆகும்னா அடுத்தது யாராவது ஜாப் என்ட்ரி ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. எஸ், ஜாப் வந்து என்ட்ரி ஆயிருக்கு. யார் அப்படின்னாக்க P2 என்ட்ரி ஆயிருக்காங்க. அவங்களோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ செக் பண்ணும், என்ன செக் பண்ணும் அப்படின்னாக்க P0ஓடதையும் செக் பண்ணும், P1ஓடதையும் செக் பண்ணும். ஓகே, இப்போ 3 செகண்ட்ஸ் இருந்ததுனால இப்போ 1 செகண்ட் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆயிட்டதுனால இங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் P1 எக்ஸிக்யூட் பண்ற இருக்கு. ஓகே, இப்போ P2 வந்திருக்காங்க. இப்போ P2ஓட செக் பண்ணுவாங்க. என்ன செக் பண்ணுவாங்கன்னா இந்த P1 வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுவாங்க. இது கிரேட்டர் தென், ஸோ திஸ் இஸ் ரூல்ட் அவுட் ஃபார் த நெக்ஸ்ட் திங். அதனால இப்போ அடுத்தது என்னன்னா P2 அண்ட் P1 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. ரெண்டுமே சேமா இருந்தா ஒரு ரூல் நம்ம வந்து செக் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட் வந்ததோ அதை தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ P1 தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அதனால என்ன ஆகும்னா இதோட சர்வீஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அடுத்த செகண்ட் வரைக்கும். ஓகேவா, இப்போ என்ன ஆகும்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 இருக்கும். P1 தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் செகண்ட்ல யார் வந்திருக்கா அப்படின்னா P3ன்ற ஜாப் வந்திருக்கு. இந்த P3ஓட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 6. ஸோ இது கிரேட்டர், அதனால திருப்பியும் P1 தான் அதோட சர்வீஸை கண்டினியூ பண்ணும் till 4 செகண்ட்ஸ். அப்போ வந்து பேலன்ஸ் எவ்வளோ ஆயிடும்னா 0 ஆயிடும். ஸோ P1 எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 வந்து எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 4th செகண்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யாருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா P0 இருக்காங்க, P2 இருக்காங்க, தென் P3 இருக்காங்க. இவங்களோட பேலன்ஸ் டைம் வந்து 4, P2ஓடது வந்து 2, P3ஓடது 6. ஸோ இதில் யார் மினிமம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மினிமம். ஸோ P2 வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும் 6th செகண்ட்ஸ் வரைக்கும். வேற யாரும் உள்ளார வரல, அதனால கண்டினியூ பண்ணிடும். ஸோ P2 இதுல வந்து எது வரைக்கும்னா இவங்களோட 2 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணும். இப்போ P2 வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ P2 கம்ப்ளீட்ஸ் அட் 6th செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா பேலன்ஸ் இருக்கிறது P0ம் P3யும் இருக்கு. இதுல எது கம்மியான டைம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து P0 தான் கம்மி. ஸோ இது வந்து P0 வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும் ரிமைனிங். ஸோ 10th செகண்ட் வரைக்கும் P0 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க P3 தான். ஸோ P3 எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா அடுத்த அந்த 6 செகண்ட்ஸ் அவங்க தான் அவங்க சர்வீஸ் எடுத்துப்பாங்க. ஸோ P3
இப்ப P0 வந்து completes at 10th second, P3 வந்து completes at 16th second. ஓகே, இப்போ இது எப்படி இந்த கேன் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம அதோட கம்ப்ளீஷன் டைம் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்ல நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதுல வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. என்ன போட்டு வச்சாச்சுன்னா இப்போ நம்ம அரைவல் டைம் இதெல்லாம் போட்டாச்சு. இந்த P0 வந்து 10th செகண்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. 10th செகண்ட்ல கம்ப்ளீட் ஆச்சு. P1 வந்து 4th செகண்ட்ல கம்ப்ளீட் ஆச்சு. 6th செகண்ட் அண்ட் 16th செகண்ட். ஸோ நம்மளுக்கு டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா தெரியும். கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். கம்ப்ளீஷன் டைம் இஸ் 10, அரைவல் டைம் இஸ் 0. ஸோ 10 செகண்ட்ஸ் அது வந்து டர்ன் அரவுண்ட் டைம் இருந்திருக்கு. அதே மாதிரி கம்ப்ளீஷன் டைம் இஸ் 4, அரைவல் டைம் இஸ் 1, ஸோ பேலன்ஸ் 3. அதே மாதிரி 6 minus 2 4, 16 minus 3 is 13. இப்போ வெயிட்டிங் டைம் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இந்த வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இந்த 10 minus burst time is 5, so balance 5. 3 minus 3 is 0. Next வந்து 4, இந்த turnaround time is 4 and burst time is 2, so balance 2. And 13 turnaround time is 13, அதோட burst time வந்து 6, so 7. இதுதான் வந்து இது average அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by 4 போட்டிங்கன்னா that is average waiting time. இந்த இடத்துல அதே மாதிரி turnaround time வேணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர் ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஷெட்யூலிங் அல்காரிதத்தோட ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் there is any doubtsனா நீங்க வந்து கமெண்ட்ல நீங்க போடுங்க. I will try to clarify you. Thank you.